ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோன்னா ஹவு டு அப்ளை if else ஸ்டேட்மெண்ட் இன் எக்ஸல். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு இந்தியா டீமோட செலக்டராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு மேட்ச்க்கு ஒரு பர்டிகுலர் பிளேயர்ஸை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு உங்களோட க்ரைட்டீரியா என்னென்னா, அந்த பிளேயர் வந்து 200 ரன்ஸ் மேலே அடிச்சிருந்தாருன்னா அந்த பிளேயர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதுவே அவர் 200 ரன்ஸ் கீழே அடிச்சிருந்தாருன்னா அந்த பிளேயர்ஸை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ இதுவே இங்கே இந்த டேட்டா செட்டை பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ், ரன்ஸ் அண்ட் அவங்களோட ரிசல்ட், நம்ம ரிசல்ட்டை இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். இதுவே வந்து 4 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. சப்போஸ் வந்து இப்போ உங்ககிட்ட வந்து 10,000 பிளேயர் ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா, ஸோ அதை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ அதுவே வந்து நம்ம எப்படி எக்ஸலில் ஈஸியாக அனலைஸ் பண்ணலான்றதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நம்ம என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோன்னா, இங்கே ஈக்குவல் டு இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு டேப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஃபார்முலா டிஸ்பிளே ஆகும். ஸோ இங்கே லாஜிக்கல் டெஸ்ட்ன்றது இப்போ நம்ம என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்? ஸோ நம்ம ரன்ஸை தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ரன்ஸ் greater than or equal to 200. ஸோ இங்கே வேல்யூ இஃப் ட்ரூ அந்த இடத்துல வந்து செலக்டட். ஸோ அதுவே 200 ரன்ஸ் மேலே அடிக்காமல் இருந்தால் இஸ் நாட் செலக்டட். ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து க்ளோஸ் ப்ராக்கெட்ஸில் க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுவே வந்து எல்லா செல்ஸ்க்கும் அப்ளை ஆகணும்னா, ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ளஸ் சைனை கிளிக் பண்ணோன்னா நம்ம எல்லா செல்ஸ்க்கும் அந்த ஃபார்முலாஸ் அப்ளை ஆகிடும். ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, இப்போது வந்து கார்த்திக், கோலி, தவான் வந்து 200 ரன்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 200 ஸ்கோர் பண்ணதுனால இவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. இதுவே வந்து ரோஹித் வந்து ஸ்கோர் பண்ணதுனால அவர் வந்து இங்கே செலக்ட் ஆகல, ரிஜெக்ட் ஆயிருக்காரு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே. ஸோ இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்க்கும் நெஸ்டட் ஸ்டேட்மெண்ட்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, அங்கே வந்து நமக்கு வந்து ரெண்டு க்ரைட்டீரியாஸ் தான் இருந்துச்சு. ஒன்று செலக்டட் ஆர் ரிஜெக்டட். பட் இங்கே வந்து நமக்கு ஒரு மோர் தென் 2 க்ரைட்டீரியாஸ் விச் இஸ் மல்டிபிள் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்க க்ரைட்டீரியா வந்து தே ஸ்கோர்ஸ் கிரேட்டர் தேன் 90. ஸோ அவர் வந்து ஏ கிரேட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம எல்லா கிரேட்ஸும் இப்போ செக் பண்ண போகிறோம். ஸோ அதே ஃபார்முலாஸ் தான் நம்ம இப்போ திருப்பி அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவல் டு இஃப், ஸோ டேப் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா டிஸ்பிளே ஆகும். ஸோ ஈக்குவல் டு இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 90, ஆமா ஏ கிரேட். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இஃப் டேப் அந்த பர்டிகுலர் செல், ஸோ விச் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 80, ஆமா பி கிரேட், ஆமா இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டேப் கொடுத்துட்டு பர்டிகுலர் செல்லை கிளிக் பண்ணி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 70, தென் நமக்கு வர வேண்டிய ரிசல்ட் வந்து சி கிரேட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதே இஃப் ஸ்டேட்மெண்ட்டா அப்ளை பண்ணிவிட்டு டேப் கொடுத்துட்டு அந்த பர்டிகுலர் செல் கிளிக் பண்ணி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 60. இப்போ நமக்கு வர வேண்டிய எண்ட் ரிசல்ட் வந்து டி. ஸோ டின்றது வந்து பாஸ் க்ரைட்டீரியா. ஸோ இதுக்கு மேலே விச் இஸ் லெஸ் தென் 60% ஸ்கோர் அப்படின்றது வந்து which represents the grade of F. இங்கே வந்து நம்ம 4 கண்டிஷன்ஸ் டெஸ்ட் பண்ணியிருக்கோம், விச் இஸ் 90, 80, 70 அண்ட் 60. ஸோ நம்ம வந்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கும்போது 4 க்ளோஸ் ப்ராக்கெட்ஸோட முடிக்க போகிறோம். ஸோ இந்த இடத்த செல்லில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தீங்கன்னா, ஸோ இதே ப்ளஸ் சிம்பிள் இதே வேல்யூஸ் வந்து எல்லா ஃபார்முலாஸுக்கும் அப்ளை ஆகிடும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தினேஷ்ன்றவர் வந்து 25 எடுத்திருக்காரு, விச் இஸ் லெஸ் தென் 60. ஸோ அவரோட கிரேட் வந்து எஃப். ஸோ இங்கே ஹரின்றது வந்து 70 எடுத்திருக்காரு, ஸோ விச் இஸ் 70 கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 70, விச் இஸ் சி கிரேட். ஸோ இப்படி தான் நான் வந்து நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்களும் அதே ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இன்டர்வியூஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் தீஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸல் இன்டர்வியூ கொஷின்ஸ். ஸோ ப்ளீஸ் ஸ்டே சேஃப் அண்ட் டேக் கேர் ஆஃப் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.